So hi friends, welcome back to my channel. So இந்த வீடியோ பாத்தீங்கன்னா part 2. Part 1 பாத்தீங்கன்னா நம்ம பக்காசூரன் மலைக்கு போயிருப்போம். இது பாத்தீங்கன்னா part 2. இந்தல பாத்தீங்கன்னா இது ஒரு unexplored placeங்க. பயங்கரமா இருக்கும். பட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டீ எஸ்டேட் வழியா உங்களுக்கு ஒரு 10 to 15 minutes கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போற மாதிரி இருக்கும். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. பட் போனீங்கன்னா பயங்கர வர்த்து. பட் ரொம்ப ஏர்லி மார்னிங்ல போகாதீங்க. ஏன்னா கண்டிப்பா மிஸ்டா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான டேம் தெரியும். அதை நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். பட் பாருங்க, நான் அந்த டேம் எப்படி என்ன ஏது அதெல்லாமே பாருங்க. நான் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்காசூரன் மலையில் கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இதோட தாங்க நடந்து போகணும். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் பீப்புள் எதுவும் சொல்கிறதில்ல. இந்த கோவிலில் இப்போ இல்லை பெருசாக, அதனால் யாரும் எதுவும் கேட்குறது இல்லைங்க. நாங்கள் அங்கே போகும்போது யாருமே இல்லை. பட் அங்கே போய் அப்புறம் ஒரு 4-5 பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறேங்க, லோக்கல் பீப்புளு. பெருசாக டூரிஸ்டானால் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் ப்ளசண்ட்டாக வரணும், யாருமே இருக்கக்கூடாது, ஒரு அழகான டூரிஸ்ட் பிளேஸுக்கு வரணுன்னா, ஒரு அழகான பியூட்டிஃபுல் பிளேஸுக்கு வரணும் அப்படின்னா இந்த இடம் கரெக்டாக இருக்குங்க. நம்ம அடுத்து போகிற பாருங்கள், அந்த இடம் தாங்க எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அந்த இடம் நான் ஏற்கனவே போயிருக்கேங்க. உங்கள் ஒரு டைம் வ்ளாக் பண்ணாதப்போ போயிருக்கேன். இப்போ போனால் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் மிஸ்டாகவே தான் இருக்குது. அது ஒன்று தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நேராக அடுத்து கோயம்புத்தூர் தாங்க, ரிட்டன் இறங்குறது தான். அந்த மலை உச்சியில் பார்த்தாலும் பயங்கரமாக தான் இருக்கும். பட் அப்படியே நம்ம போக முடியாதுல்ல ஒவ்வொரு மலையாக. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆஹா, ஆக்சுவலி இதெல்லாம் கீழேனா ஃபுல்லாக வியூ பாயிண்ட் தாங்க. இப்போ ஃபுல்லாக மிஸ்ட்டு. சே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் கிட்டே வந்தாச்சுங்க. நான் சொல்கிறேங்களே, சொன்னேன்ல வியூ பாயிண்ட் பாருங்கள் பயங்கரம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் வழியாக சேலாஸ் அந்த இடத்துக்கு எல்லாருமே போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நேராக வந்து இருக்கேன். ஸோ இதில் இந்த வழியாக தான் வந்தோம். நம்ம இந்த இடத்துல யூ டர்ன் போடணுங்க. ஸோ இந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 கிலோமீட்டர் தாங்க. ஸோ 3 கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஒரு அழகான வியூ பாயிண்ட் வந்துடும். இப்போ ரொம்ப நாள் முன்னாடி வந்ததுனால மறந்துடுச்சு எவ்வளோ தூரம். ஆனால் கிட்டே தாங்க, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் சோலோவாக பைக் ஓட்டுறீங்க, கார்னரிங்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த இடம் பயங்கரமான இடங்க. இது என்ன கேட்டிங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஆக்சுவலி இது பெருசாக வியூ பாயிண்ட்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாதுல்ல. இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்னால் அவங்களே ஒரு பேர் வைப்பாங்க. மிச்சப்படி இந்த இடம் பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் தான். இந்த இடம் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த இடத்துக்குலாம் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் யாரும் ரிஸ்க் எடுத்து போக மாட்டாங்க. பட் நாங்கள் போவோம். ஸோ அது இல்லாமல் நான் பார்த்தது இல்லாமல் உங்களுக்கும் காமிச்சிடலாம் பாருங்கள். ஏன்னா நான் பார்க்குறது எல்லாத்தையும் உங்களுக்கும் காமிக்கணும் ட்ராவல் பண்ணும் போதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி இதை நான் பண்ணிகிட்ருக்கேங்க. எப்படின்னா இந்த அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ்லாம் மக்களுக்கும் காட்டணுங்கிற ஒரு சோஷியல் சர்வீஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு டேம் தெரியும், அந்த டேமுக்கு நம்ம ஏற்கனவே போயிருக்கேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி. பட் அதை நான் சொல்ல விரும்பலை. அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன டேமுன்னு. வந்துட்டோங்க, அவ்வளோதான். கொஞ்சம் முன்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த இடம். அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா அர்ச்சண்டன் அப்படிங்கிற ஒரு இடம். ஆக்சுவலி இதுவரையே தாங்க நடந்து போகணும்.
ಈ ಲೆಫ್ಟು. ஸோ நம்ம இதில் தான் நடந்து போகணுங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 minutes நடந்து போகணுங்க. கொஞ்சம் டைம் ஆகும் நடந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி போகிற மாதிரி தான் சைடில் இந்த மாதிரி சின்ன வீடெலாம் இருக்கும். போன டைம் நான் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டேன் எப்படி போகணும் என்ன ஏதுன்னு. மிஸ்ட் இல்லாமல் இருந்தால் பயங்கரமாக இருக்குங்க. என்ன எல்லா இடத்துக்கும் நடக்கணும் ஊட்டியில். வியூ பாயிண்ட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் அப்படியே தெரியுது பார்த்திங்கன்னா, அப்படியே நடந்து போகணுங்க. வண்டி பார்த்திங்கன்னா அது அந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கோம். போன டைம் வரும்போதுனா இங்கே தம்பி போகக்கூடாது அப்படின்னாங்க. போன டைம் கொஞ்சம் பர்மிஷன் கேட்டேன், மீன் அந்த லோக்கல் பீப்புள் கிட்ட கேட்டு உள்ள போகிற மாதிரி இருந்து. இந்த வாட்டி யாரும் எதுவுமே கேட்கலங்க. மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து எதாவது கேட்டாங்கன்னா ஸோ ரொம்ப தூரத்தில் வரேன்னு சொல்லுங்கள், விட்டுருவாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான். இன்னும் அதெல்லாம் லைட்டாக ப்ரைவேட் எஸ்டேட்டுங்கிறனால இதெல்லாம் கொஞ்சம் பர்மிஷன் தேவைப்படுங்க. மேக்ஸிமம் பிரச்சனை இல்லை, அது மட்டும். நம்ம இந்த இடத்துல லெஃப்ட்டு பார்த்து என்ன ப்ரோ வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்கன்னு கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் அங்கே வந்துடும். ரைட் ஃபுல்லாகவே மிஸ்ட்டு, இங்கே லைட்டு மிஸ்ட்டாக இருக்குது. மேலே ஏறி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா பாதி பேருக்கு நம்ம கட் பண்ணி போடுறதுனால வழி தெரியாது. ஸோ வர யோசிப்பாங்க, எதனா ஃபுல்லாக போட்டோன்னா உங்களுக்கே ஒரு டீட்டெயில்டு ஐடியா இருக்கும். பார்த்து செம்மையாக மூச்சு வாங்க ஹெல்மெட் போட்டுக்கிட்டேன் நடந்தா. சூப்பர் டயர்ட் ஆகிடுச்சுங்க. ஆனால் நடந்து இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸோ கேட்கணும் 2 பேர் இருக்காங்க பார்த்திங்களா. நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். நம்மளே ஒரு பெரிய இயற்கையை விரும்பி நம்மளுக்கு மேலே யாரோ இருக்காங்க 2 பேர். நம்ம ஒரு தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்தவங்களங்க. மேலே போய் உட்காந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தா எல்லாம் பறந்துடும். இங்கேயே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. பரவாயில்ல, படிக்கட்டு மாதிரி வழி பண்ணியிருக்காங்க.
டயர்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டோங்க. க்ளவுட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுதுன்னு பார்த்தியா? க்ளவுட்ஸ் சரியான ஸ்பீடு. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பயங்கரமான வியூ பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு க்ளவுட்ஸ் வர ஸ்பீடே தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக காத்துட்டிக்குதுன்னு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வியூ பார்த்துட்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட் வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி வியூ பாயிண்ட் பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் நான் எவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்தேன், பட் மிஸ்ட்டு தான் போக மாட்டேங்குது. உங்களுக்கு ஆக்சுவலி காட்டுறேன் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது இந்த இடம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. உங்களுக்கு ஆக்சுவலி நான் சொன்னல ஒரு டேம் ஒன்று இருக்கும்னு, அந்த டேம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்குங்க. இந்த இடத்துல தாங்க டேம் இருக்கும். பட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட். டிசப்பாயின்மெண்ட். அந்த டேம் தெரியும் உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன். அது என்ன டேம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டேம்னா அது ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி அந்த டேம் பார்த்திங்கன்னா பில்லூர் டேம் தான். நான் உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டுறேன், போய் பாருங்கள். பயங்கரமாக இருக்குங்க. பில்லூர் டேம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பில்லூர் டேமுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கெத்தா ரோடு இருக்குல்ல, நம்ம காரமடாலே ஒரு வழி இருக்குங்க. ஸோ அந்த வழியில் போனீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த இது. ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தெரியுதாங்க அப்படி லைட் அப்படி கீழே இறங்குறது பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. பட்டு செம வேலுங்க, அதனால் எக்ஸாக்டாக காட்ட முடியல. கீழேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக ஒரு மாதிரி மிஸ்ட்டாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா பயங்கர வேலு. பட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு இந்த இடம் சரியான வருது. ஸோ பாருங்கள், நான் சொல்கிறத விட இந்த வியூவை பாருங்கள் கொஞ்சம். தெரியுதாங்க அது ஒரு டேம். அது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு பில்லூர் டேமாக இருக்க வாய்ப்பு அதிகம். பில்லூர் டேம் தான் நினைக்கிறேன். இடத்த பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் நடந்திருப்போம். நடந்ததுக்கு சரியான வருது இந்த இடம். சுற்றியும் பாருங்கள். வா, தலைவருக்கு இவ்வளோ தூரம் வந்தது பத்தலையாம்மா, இதோ இங்கே ஏறணுமா? என்னை உயிரோடு வச்சு கொளுத்துறதுக்கே இருக்கீங்கடா. சீரியஸ்லி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம அங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அங்கே 2 பேர் நடந்து போகிறாங்க பாருங்கள். அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு வந்தோம். அங்கே அவங்க பார்த்தீங்கன்னா லோக்கல் பீப்புள். ஆக்சுவலி இதில் நடந்து போகல, இது வந்து இதில் போகக்கூடாது. ஆக்சுவலி அங்கே முன்னாடி போகும்போது வழி காமிச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் போய் நம்ம மேலே போய் வியூ பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி கிளம்பிச்சு. உங்களுக்கு தெரியுதா ஃபுல்லாக அங்கே மிஸ்ட்டு தாங்க போகுது, கிளியரே ஆக மாட்டேங்குது. சரி, அதனால் கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சேலாஸுக்கு போய் ஒரு காஃபி குடிக்கணுங்க. ஸோ அப்படி கிளம்பலாமா? ஸோ இந்த வழி பார்த்தீங்கன்னா சேலாஸுக்கும் போகும். அது இல்லாமல் பில்லூர் மட்டம்ங்கிற ஒரு இடம் இருக்குங்க ஊட்டியில், அந்த இடத்துக்கு போவோம். ஃபாரஸ்ட்டே நாங்கள் கரெக்டாக தான் இருக்குது. சேலஸ் கேம்ப் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி குடிச்சிட்டு அடுத்து நேராக கீழே தாங்க கோயம்புத்தூர் வீட்டுக்கு தான். வியூ செம்மையாக இருக்குது. ஆனால் இன்னும் மிஸ்ட்டு போகல.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேரஸ் வந்தாச்சு. ஒரு நல்ல காஃபி குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சேராஸ்லாம் கிளம்பியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி, ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டீ, அதுக்கப்புறம் 2 வெஜ் ரோல் சாப்பிட்டோங்க. ஸோ டீட்டெயிலாக சொல்லிடலாம் இல்லாமல் என்னென்ன சாப்பிட்டோம் அதை கொண்டோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பக்காசூரன் மலையோ இன்னொரு வியூ பாயிண்ட்டோ. அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அதுக்கு இப்போ அது கரெக்ட் ப்ராப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது. அந்த ஊரில் அது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரிங்க, அவ்வளோதான். மிச்சப்படி அது பெருசாக யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இது ஒரு பொது சேவையாகவே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி மக்களுக்கு காட்டுறதை நான் ஒரு பொது சேவையாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. இந்த டூர் வரும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.